தமிழக வானிலை ஊடக நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 10 மாலை பதிவு செய்யப்படும் துல்லிய வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்புக்குள்ளே போவோம். வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதிகளில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று வலுப்பெற்று இலங்கையின் வடகிழக்கு முனையை நெருங்கி தற்பொழுது முல்லைத்தீவு திரிகோணமலை இடையே, அதாவது சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா கல்முனை இடைப்பட்ட பகுதிகளிலே கரை கடந்து தற்பொழுது மாங்குளம் கிளிநொச்சி சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது அந்த பகுதிகளில் நீடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு மைய பகுதி கிளிநொச்சி மாங்குளம் இடைப்பட்ட பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மழைப்பொழிவு தொடங்குவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் தாமதம் இல்லை, தாமதமாக விலகும் அப்படின்னு தான் சொல்லணும். மிக மெதுவாக நகர்ந்து மிக மெதுவாக விலகி நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. தற்பொழுது இந்த நிகழ்வு இலங்கையினுடைய வடக்கு பகுதி, வடக்கு முனை என்று சொல்லலாம். இது யாழ்ப்பாணம் வழியாக பாக் ஜலசந்தி ஊடாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து அப்படியே விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவானது தீவிரமடையும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை முனை, வேதாரண்யம், தகட்டூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகள், மேலும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதி, வேளாங்கண்ணிலாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. தற்போது இந்த மழைப்பொழிவு அப்படியே திருவாரூர் மாவட்ட பகுதிகளாம், திருத்துறைப்பூண்டி, கச்சனம், அதே போல் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மதுக்கூர், மன்னார்குடி, கூத்தநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு படிப்படியாக இந்த மாலைக்குள்ள மழைப்பொழிவு தொடக்கும். தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்க இருக்கக்கூடிய மழை இன்று மாலைக்குள் திருவாரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும், இன்று இரவிற்குள் அது காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், அதே போல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தொடங்கி மழைப்பொழிவை இன்று இரவிலிருந்து தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கக்கூடிய மழை வரக்கூடிய திங்கட்கிழமை 12ஆம் தேதி வரை தொடர் மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் விட்டு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ நிறைய மழைப்பொழிவு குறிப்பாக பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களுடைய தெற்கு பகுதி, இந்த திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வேதாரண்யம், கோடியக்கரை, தஞ்சாவூர் மாவட்டத்தின் பட்டுக்கோட்டை, அதிரமாம்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, கந்தர்வக்கோட்டை, இந்த மாதிரி அறந்தாங்கி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. மிக கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை பொழிவு இந்த பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை அதிகாலைக்குள்ள மழைப்பொழிவு தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் இன்று இரவிற்குள்ள மழைப்பொழிவு தொடங்கி அது அப்படியே மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் இன்று நள்ளிரவுக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கிறோம். நாளை அதிகாலைக்குள்ள இந்த திருவண்ணாமலை, சேலம் இந்த பகுதிகளுக்கும், ஈரோடு, திருச்சி, பெரம்பலூர், கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும், ஏன் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு கூட இன்று நாளை அதிகாலைக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கி இருக்கும். இந்த மழைப்பொழிவு அப்படியே ஒரு புறம் கொடுத்து கொண்டிருக்கு. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு 12ஆம் தேதி வரை இருக்கும். இது மன்னார் வளைகுடாக்குள் நுழையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். மெல்ல விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த அந்த நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக வலுவிழந்திருக்கிறது. இதன் காரணமாக அது பரப்பை விரிக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது மேலும் வலுவிழக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் பொழுது அதனுடைய பரப்பு மேலும் விரியும் என்பதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு இருக்கும். பெங்களூரு, மைசூர் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு பெரும்பாலும் மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் உள் மாவட்ட விவசாயிகள்
இவங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். கோடை மழை நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதேபோல் தென்மேற்கு பருவமழையும் சாதகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு 2026 தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல், கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல், கோடை வெப்பமானது சராசரிக்கு குறைவாக இருக்கும் போல் தெரிகிறது. அதெல்லாம் நம்ம ஒரு விரிவான ஒரு அறிக்கையை நம்ம சமர்ப்பிப்போம் அது குறித்து. இப்போ தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழை இன்று மாலைக்குள் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து நள்ளிரவுக்குள்ள மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், நாளை அதிகாலைக்குள்ள வட உள் மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை தொடக்கிவிடும். இந்த மழைப்பொழிவு அப்படியே நாளை பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும். நாளைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். நாளைக்கும் மிக கன மழைப்பொழிவெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு மதியம் வரைக்கும் கூட மழைப்பொழிவு பதிவாகும். அதே போல் திங்கட்கிழமையும் மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த நிகழ்வு மழைப்பொழிவு விலகியவுடன் அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். துல்லியமான அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும்.